வயல் வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். உன்னதப்பாட்டு 7ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னதை உன்னதப்பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் மூலமாக 645ஆம் செய்தியில் தியானித்தோம். இப்பொழுது மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி தன் நேசர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள் என்பதை உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் மூலமாக 697ஆம் செய்தியில் தியானித்தோம். இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவின் கொடூரமான 7 வருட உலக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கைவிடப்பட்ட விசுவாசிகள் அந்தி கிறிஸ்துவின் சித்திரவதைக்குள் ஆளாகி இரத்த சாட்சிகளாய் மரித்து கொண்டிருக்கின்றனர். அப்படி இரத்த சாட்சிகளாய் மரித்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி கதறுகின்றன என்பதையும், அந்த ஆத்துமாக்கள் இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் காண்கிறோம். அந்த ஆத்துமாக்கள், அதாவது பூமியில் கைவிடப்பட்ட அந்த பரிசுத்தமான ஆத்துமாக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நேசர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்கு அந்தி கிறிஸ்துவின் 7 வருட உபத்திரவ காலத்திற்கு பிறகு இந்த பூமிக்கு வந்து 1000 வருட கிறிஸ்துவின் அரசாட்சியை ஆரம்பிக்கும் வேளையை அறிந்து ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா என்று உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாஞ்சையோடு அந்த இரத்த சாட்சிகள் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்களை அழைப்பதை 698ஆம் செய்தியில் தியானித்தோம். கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்ட விசுவாசிகள் எந்த அளவில் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்களை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்ததோ, அதைவிட அதிகமாக மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்று திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் பூமியில் இருக்கும் இரத்த சாட்சிகளை சந்திக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. ஆகவேதான் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி சொல்லுகிறாள், வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் என்று. இதன் ஆவிக்குரிய பொருளை பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் கவனிப்போம். வயல்வெளி என்றால் பூமியில் கிறிஸ்துவின் ஆவியானவர் கிரியை செய்த அவருடைய சபைகள்தான். இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த ஆவியானவர் மூலம் கிரியை செய்யும் வயல்கள் அல்லது தோட்டங்கள் என்று அழைக்கப்படுவது சபைகள் என்று உன்னதப்பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்களிலும் 4ஆம் அதிகாரத்தில் 13 மற்றும் 16ஆம் வசனங்களிலும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருப்பதை பல செய்திகளில் தியானித்தோம். மேலும் இப்பொழுது மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவோடும் திரள் கூட்டமான தேவ தூதர்களோடும் மகிமையாயிருப்பது ஒரு உன்னதமான நகரமாக காட்சியளிக்கிறது. பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வந்த பரிசுத்தவான்களும் திரள் கோடி தேவ தூதர்களும் ஒரு பரிசுத்த நகரமாக காட்சி அளிப்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 2 மற்றும் 10ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். ஆகவேதான் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமி ஒரு சாதாரணமான கிராமமாக காட்சியளிக்கிறது. ஆகையினால்தான் அவர்கள் தங்கள் நேசர் இயேசு கிறிஸ்துவிடம், வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் என்று சொல்லுகின்றனர். அந்தி கிறிஸ்துவின் 7 வருட உலக அரசாட்சி முடிவடைந்து அவன் கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி தோல்வியடைந்து நியாய தீர்ப்படைய போகிறார் என்பதை மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்கள் அறிகின்றனர். கிறிஸ்துவின் 1000 வருட உலக ஆட்சி மகிமையாக ஆரம்பமாக போகிறது என்றும்
தாங்கள் அங்குள்ள விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களை சந்தித்து இந்த உலகை கிறிஸ்துவோடு கூட ஆளப்போகிறோம் என்பதையும் அறிந்து, வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் என்று சொல்லுகின்றாள். நம்முடைய இருதயமும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு வாஞ்சையுள்ள இருதயமாக மாறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.